ஹலோ கைஸ், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அப்டேட் இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்துருவோமா? வாங்க பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் தான் உங்கள் அருண் ஃப்ரம் டாட் ட்ரேடிங் அகாடமி. ஸோ வாங்க பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இன்னைக்கு இண்டெக்ஸில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். ரியாலிட்டி செக்டர் 1.5% வந்திருக்கான். மெட்டல் செக்டர் 1.4%, ஆயில் அண்ட் கேஸ் ஆல்மோஸ்ட் 1.25%. சரிங்களா? இது மாதிரி எல்லா செக்டர்ஸும், அதாவது வெயிட்டேஜான ஒரு முக்கியமான செக்டர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நல்லா கீழே விழுந்துட்டாங்க. அதனால நிஃப்டியும் கீழே விழுந்துட்டான். பாருங்க, நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா விழுந்துட்டான்றதுக்காக பெருசாலாம் விழுவல. 46 பாயிண்ட் விழுந்திருக்கான். 46 பாயிண்ட்ஸ். சரிங்களா? அதாவது 0.18%. இது ஒரு பெரிய பர்சன்டேஜ் கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நமக்கு ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியே பெருசாக இல்லை. போட்டு அரைன்னு அரைச்சிருக்கான். ஸோ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பாருங்கள் என்ன பண்ணியிருக்கான்ட்டு தெரியுதுங்களா? கண்டினியூஸாக போட்டு சைட் வேஸ்லேயே போட்டு அரைன்னு அரைச்சிட்டு கடைசியாக ஒரு 3 கேண்டில் கீழே விழுந்திருக்கான். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நிஃப்டியோட அப்டேட்டு. ஸோ நெக்ஸ்ட் நிஃப்டியில் இனிமேட்டு எப்போ புல்லிஷ் நடக்கும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இனிமேட்டு 25,000 ஸோ இனிமேட் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 25,550 அல்லது 40, சரிங்களா, இந்த ரேஞ்சை கட் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து புல்லிஷ் மார்க்கெட்டாக இருக்கும். அன்டில் தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு சைட்வேஸாக தான் இருக்கும். இனிமேல் பியரிஷ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 25,330, சரிங்களா, இந்த ரேஞ்சை கட் பண்ணால் மட்டும்தான் நிஃப்டி டவுன். ஸோ இந்த இன்பிட்வீன் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து சைட்வேஸ் தான். சரிங்களா? இதுதான் நிஃப்டியோட அப்டேட்டு. வாங்க அடுத்தது பேங்க் நிஃப்டியும் பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியும் பாருங்கள், 25,213. அதாவது நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி இன்னைக்கு ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 40+ பாயிண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொமெண்டமே கொடுத்தாங்க. மொமெண்டம்னு சொல்லாதீங்க, போட்டு அரை அடிச்சிருக்காங்க. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 57,200 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக ரேலி தரணும். ஸோ பேங்க் நிஃப்டி அந்த அளவுக்கு ரேலி கொடுத்தான்னு கேட்டால் ஒரு மொமெண்டமும் கிடையாது. சரிங்களா? ஸோ பேங்க் நிஃப்டி அப்டேட் என்ன கேட்டீங்க அப்படின்னா சப்போர்ட்டில் சைடு வேஸ்லேயே போயிட்டு இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சைடு வேஸ்லேருந்து வெளியே வந்தான் அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து கண்டிப்பாக வந்து 57,800 அல்லது 900 வரைக்கும் போவாங்க. அதே போல் இனிமேட்டு பேங்க் நிஃப்டி எப்போ டவுன் சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இனிமேட்டு 56,800 கட் பண்ணால் மட்டும்தான் பேங்க் நிஃப்டி டவுன். சரிங்களா? அன்டில் தட் ஸோ இந்த ரேஞ்ச் தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். ஸோ உங்கள் ரேஞ்ச் என்னென்னு தெரிஞ்சு பார்த்து நீங்கள் எப்படி ஒரு பொசிஷன் எடுக்கணுன்றதை பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பற்றி ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு டெய்லி வேணும், ஸ்டாக் மார்க்கெட் பற்றி டீடைல்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வேணும் அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ட்ரேடிங்கே தெரியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நாங்கள் தஞ்சாவூரில் ஒரு 1 வீக் லைவ் செக்ஷன் பிளான் பண்ணியிருக்கோம். லைவ்னா ஆன்லைன் கிடையாதுங்க, கிளாஸ் ரூம் ட்ரைனிங். ஸோ இந்த 1 வீக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ண தெரியும், எப்படி ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும், எப்படி இன்ட்ராடே பண்ணணும், எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணணும், இது எல்லாமே டெக்னிக்கலாக உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஸோ கீழே உள்ள ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பாய்.